ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 அதிகாரம் 3வது வசனம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொண்டு பாழை கிடக்கிற பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவான 2 காரியங்களையும் கூடுதலான மற்றொரு காரியத்தையும் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு வரும்பொழுது, தேவனுடைய நன்மை ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை குறைவுள்ளதாய் இருக்காது. இப்ப நீங்க நிறைய யோசித்து கொண்டிருக்கிறீங்களே, குறைவோடு கூட இருக்கிறேன், எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு இதுல குறைவு இருக்கு, நான் நிறைவா எடுத்து எதையுமே செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அதைத்தான் ஆண்டவர் சொல்ற அந்த குறைவெல்லாம் மாற்றுகிற தேவன். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவார். அப்ப ஆண்டவர் அந்த விசாலத்தை, அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிளஸிங்ஸ் இன் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற சுதந்திரத்துல ஒரு எக்ஸ்டென்ஷனை, ஒரு விரிவாக்கத்தை ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிறார். எப்படிப்பட்ட விரிவாக்கம் அப்படின்னா, அதாவது லிமிட்டடா இவ்வளவுதான் அப்படிலாம் கிடையாது. தேவனுடைய நன்மை ஒரு மனிதனுக்குள் இறங்கி வரும் பொழுது அந்த மனிதனை குறைபடுத்தி பார்க்கவே முடியாது. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஆபிரகாமை குறித்த ஆண்டவர் அப்படிதான் சொல்றார், உன் கண்களை ஏறெடுத்து பார், lift up your eyes and see the nations. அவன் கண்களை ஏறெடுத்து அந்த தேசத்தை பார்த்த பொழுது தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை அவனுக்கு தருகிறார். நீ காண்கிற இந்த தேசத்தை உனக்கு தருவேன். நமக்கானால் இந்த காலை வேளையில ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் தருகிறார். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவார். அப்ப 2 ரைட் அண்ட் லெஃப்ட், 2 சைடுமே தேவன் ஒரு பெரிய விரிவாக்கத்தை கட்டளையிட விரும்புகிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்வில் நாம் ஒருவேளை ஒரு குறுகிய வட்டத்துக்குள், ஒரு குறுகிய நிலைக்குள் நம்முடைய வேலை இருக்கலாம், பிசினஸ் இருக்கலாம், அல்லது நம்முடைய காரியங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இது குறுகிய வட்டத்திற்குள் அல்ல, இதை நான் விரிவாக்க போகிறேன். எப்படி விரிவாக்க போகிறேன்? இந்த விரிவாக்கம் நின்று விடாது, ஒரு குறிப்பிட்ட அளவில் அது நின்று விடாது. ஏன்னா உன் சந்ததியார், த கண்டினியூயிங் ஆஃப் பிளஸிங், அதாவது அந்த தொடர்ந்தேர்ச்சியான ஆசீர்வாதத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தில் நமக்கு தருகிறார். உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பார்கள். அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ஆகும் பொழுது அங்க எதிராளிகள், எதிரடியான ஜனங்கள், சத்துரு வைத்திருக்கிற கிரியைகள் அதெல்லாம் அகற்றி உன் சந்ததியார் அதை சுதந்திரிப்பார்கள். அதான் கர்த்தர் தருகிற வாக்கு. அடுத்தது சொல்றாரு, பாழான பட்டணங்களை உன் பிள்ளைகள் குடியேற்றுவிப்பார்கள். அப்படின்னா அதெல்லாம் உங்களுடையதாய் மாறும். தேவனுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு குறைந்த அளவில், ஒரு குறைந்த நிலையில் இருக்கலாம். ஒரு சின்ன வீட்டில் நீங்க இருக்கலாம், ஒரு சின்ன தொழில் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு சிறிதான ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கலாம், ஒரு சிறிய ஃபேக்டரியோ அல்லது கம்பெனியோ நடத்தி கொண்டிருக்கோம். ஒரு சின்ன லெவல்ல அந்த சின்ன லெவலில் தான் உங்களால் பண்ண முடியும்
அப்படின்னு நீங்கள் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விரிவாக்கும் போது உன் சத்துருக்களின் வாசல்கள் சுதந்தரிப்பார். இங்கெல்லாம் நீங்க வர முடியாது, இங்கெல்லாம் பிசினஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் நாங்க பயங்கர கிங், இதுல உங்க பிசினஸ்லாம் இங்க ஈடுபடாது அப்படின்னு உங்களை அதைரியப்படுத்திருப்பான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அங்க நீங்க இல்ல, உங்க பிள்ளைகள் போகும், உங்க சந்ததி போகும். இப்ப இத உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, வேதத்துல கிதியோன், காலேப்பு, இவங்களெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா இவங்க சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்தவர்கள். இப்ப காலேப்பு சொல்றாரு, அந்த இடத்துல உள்ள அந்த ஜனங்களை, ஏனாக்கியர்களை ஜெயிக்கிறவனுக்கு என் மகளை நான் திருமணம் செய்து தருவேன். அக்ஷால அவனுடைய சகோதரனுடைய மகன் ஒத்னியேல், ஒரு சந்ததி, அதாவது ஜெனரேஷன், அந்த ஜெனரேஷன் அவன் போய் அந்த பெரிய ஜாம்பவான்கள் ஜெயின்ஸ் அடிச்சுன்னு வரைக்கும் எல்லாத்தையும் வெட்டி அந்த இடங்களை சுதந்திரித்து சொல்றான், நான் அந்த வேலையை செஞ்சிட்டேன். வாக்கு பண்ணபடியே தன் மகளை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறான். இந்த திருமணம் செய்து கொடுத்ததுக்கு அப்புறம் அக்ஸால் கேட்கிறா, தகப்பனே நீர் என்ன நிலத்தெல்லாம் கொடுத்துரு, எல்லாம் பார்த்தா வறண்ட நிலமா இருக்கு, ஒன்றும் செழிப்பான நிலமே இல்லையே. அப்ப அவன் சொல்றான், தபா உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மலைகள் எல்லாம் உங்களுக்கு தான், அதை திருத்தி எடுத்துக்கோங்க. சந்ததியா பாழாய் கிடக்குது. அந்த மலையில கரடு முரடாய் பாழாய் மலைகள் காடுகள் நிறைந்து இருக்கிறது. அதை இந்த கிதியோன் சந்ததி அக்ஸாலும் ஒத்னியேலும் அதை திருத்தி அதில் குடியேற்றி வைக்கிறாங்க. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில். இதை சாதிக்க முடியாது, இதில் நாம் அழிந்து விடுவோம், இது இப்படி இது அப்படின்னு என்று பயன்படுத்துகிற ஜனங்களுக்கு நடுவில் கர்த்தர் நம்மை அப்படி எழும்பி நிற்க பண்ணி, He gave an extension from the left to the right, left to right. He gave an extension to us. Not only the extension, and also He blessed our generation to take the enemy's land, enemy's position, enemy's inheritance. ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த ஆசீர்வாதங்கள் எதிராளி நம்மை மிரட்டி கொண்டிருந்த எதிராளிகளுடைய சுதந்திரத்தெல்லாம் பறிப்பார், கொடுப்பார். உங்களை வேதனைப்படுத்துறாங்கல்ல, உங்களை கண்ணீர் வடிக்க பண்றாங்கல்ல, உங்களை பார்த்து குற்றப்படுத்துறாங்கல்ல, உங்களை பார்த்து நீ என்ன செஞ்சிட முடியும்னு கேட்குறாங்கல்ல, நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம். நம்மோடு கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லவர். He is Almighty God. I am worshiping the Lord of Almighty. Who can stand before me? தாவீது சொல்றேன், யார் எனக்கு முன்பாக நிற்க முடியும்? இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு முன்பாக அவர்கள் எதிர்த்து நிற்கலாம். இனி செல்லாது, இனி அது நடக்காது. கர்த்தர் உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷனை தந்து தேவன் உங்களுக்கு தர வைத்திருக்கிற எல்லா சுதந்திரத்தையும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் அதை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கூடுதலாக ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். அந்த பட்டணங்கள் பாழாய் கிடக்கும். அதை ஜனங்கள் குடியேற்றி வித்து அந்த பாழான நிலங்களை எல்லாம் மாற்றி ஆசீர்வாதமான நிலங்களாய் கொண்டு வர பண்ணுகிற கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இந்த காலை வேளையில் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவான்களை நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.